நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஷின்சானில் இருக்க ஒரு கோஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். அந்த எபிசோடோட பேர் த கோஸ்ட் லைன். இந்த எபிசோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இந்த கான்செப்டில் என்ன சொல்ல வராங்க தான் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம பிரின்சிபல் தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு கதையை. இந்த கதை உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா த ஸ்கேரி கோஸ்ட் லைன் தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் நம்ம பிரின்சிபல், உங்களுக்கு லைனில் நிற்கிறது பிடிக்குமா? ஆனால் இந்த லைனில் நிற்கும் போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிற்கணும். அப்படி நீங்கள் நிற்கலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நிறுத்திக்கிறாரு. அடுத்த சீனில் நம்ம ஷின்சான், கசாமா, கசாமாலாம் போயிட்டு அப்போ நம்ம கசாமா கேட்குறேன், ஷின்சான் ஏன் ஷின்சான் இவ்வளோ சோகமாக வர அப்படின்னு இருக்கும்போதே, அப்போ நீ எதுடா வர அப்படின்னு சொன்னோம். நம்ம மசாவை சொல்கிறான், பின்ன நேனி கூப்பிட்டா நம்ம எல்லோரும் இப்படி தானே போகணும். அப்போ நம்ம கசமா சொல்கிறான், அவள் எப்போ போல் வழக்கம் போல் அந்த குடும்ப விளையாட்டுக்கு தான் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கத்து தெருவில் ஒரு 2 பொண்ணுங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஷின்சான் பார்த்துட்டு அவனோட வழக்கமான புடி ஸ்டெப்பு போட்டு அவங்ககிட்ட காமிச்சிட்ருக்கான். இந்த லைன் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா வந்து கேட்டுட்ருக்கான். இந்த லைன் ரொம்ப பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஷின்சான் கசாமா வந்து கூப்பிட்றான், வா ஷின்சான் நம்ம போகலாம், நீ நமக்காக காத்துட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது, பசங்களா நீங்கள் 4 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஷின்சான் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் எல்லோரும் உடைப்பிரியாத நண்பர்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் சொல்கிறாங்க. எங்களுக்கு பதிலாக நீங்கள் இந்த லைனில் கொஞ்ச நேரம் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பொண்ணுங்களும் வந்து கேட்குறாங்க. நம்ம ஷின்சானும் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மசோ சொல்கிறான், நீ விளாட கூப்பிட்டாலே ப்ளீஸ்ப்பா நில்லுங்கப்பான்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே சரி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் வந்து நிற்கிறாங்க. அவங்க அந்த லைன் விட்டு போயிடுறாங்க, இவங்க வந்து இங்கே நின்றுக்கிறாங்க. அந்த 2 பேர் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 4 பொண்ணுங்களும் ஓடி போயிடுறாங்க. அப்போ நம்ம கசாமா வந்து மசாவை பார்த்து கேட்குறேன், இந்த லைன் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் என் பக்கத்தில் இருக்கவரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க, இந்த லைன் எங்கே போகுதுன்னு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இந்த லைன் வந்து இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் இன்னொரு தடவை போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம நேனியோட பார்க் காமிக்கிறாங்க. அப்போ நேனி இவங்க எப்போவுமே வழக்கம் போல் லேட்டாக தான் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் என்னோடய ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன்னு எழுதிட்டுருக்கா. அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம மசோ வந்து சொல்கிறான், நான் இங்கேருந்து போக போகிறேன், இவங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் திருப்பி சொல்கிறாரு, இந்த லைனில் ஒரு தடவை வந்துட்டிங்கன்னா நீங்கள் திரும்பி வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிக்கிறாரு. என்ன யார் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது சரி ரொம்ப டைம் ஆகிடுச்சு வா போகலாம். நம்ம ஷின்சான் சொல்கிறான், வேணாம் அவங்களுக்கு 1 நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால போகவே முடியல. எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அவங்க 4 பேரால் வெளியே போக முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்னப்பா இந்த லைன் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லைன் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு பிடிச்சி அப்படியே இழுக்குது. நம்ம ஷின்சான் மட்டும் இது ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வீணாக முயற்சி பண்ணாதீங்க, இது வந்து ஒரு கோஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது மசாவை கத்துறான், என்னது கோஸ்ட் லைனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த லைனில் நீங்கள் உங்கள் கூட யாராவது உங்களுக்கு பதிலாக யாராவது நீங்கள் நிற்க வச்சாதான் நீங்கள் இங்கேருந்து வெளில போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் அப்போ அவன் நேனிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது கதான் இது ஷின்சான் அமைதியாடுறான்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கேருந்து போகவே முடியாது, இதுக்கு உங்களுக்கு பதிலாக யாராவது நிற்க வச்சுட்டு வேணால் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இது நல்ல ஐடியாவாக இருக்கே, யாராவது கூப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க ரோட்டில் போகிறவங்களாம். ஆனால் அவங்க பேசுறது யாருக்குமே கேட்கல. அப்போது நம்ம நேனோ காக்கா வந்து அங்கே போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஷின்சான் வந்து நேனோ காக்கான்னு சொல்லிட்டு அந்த லைன் விட்டு அவன் வெளில ஓடி போயிடுறான். அப்போது நம்ம கசாமா கேட்குறான், இவன் மட்டும் எப்படி வெளில போனான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லைன் அவங்கள திருப்பி உள்ளே இழுக்குது. பசங்களா நான் இங்கே நின்று இப்போ தான் பார்க்குறேன், இவன் தான் ஃபஸ்ட்டு இந்த லைன் விட்டு வெளில போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இந்த கசாமாகிட்ட கேட்குறான், இவன் மட்டும் எப்படி வெளில போயிருப்பான் அப்படின்ட்டு கிட்ட கேட்கும்போது சொல்கிறான், நேனோ காக்கா மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கான், அதனால தான் அவன் வெளில போயிட்டான், அந்த அன்பு தான் அவனை கூப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அங்கே அந்த இடத்துல ஐச்சான் வரா ஷின்சானை தேடிட்டு. அப்போ நம்ம மசோ வந்து ஐச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஐச்சான் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கேன், நான் போக போகிறேன்னு சொல்லும்போது அவன் போக பார்ப்பான். ஆனால் அவனால் போக முடியாது.
அவன் எவ்வளோ தான் ட்ரை பண்ணால் போக முடியாது. அப்போ நம்ம கசாமா கேட்குறான். கசாமாட்ட சொல்லும் போது நீ வச்சிருக்கிறது ஒன் சைடு அன்பு தான்ப்பா, அவன் இன்னும் உன் மேலே அன்பு வைக்கலன்னு சொல்லுவான். அந்த லைனு உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குது, இழுத்துக்கிட்டே விடவே மாட்டேங்குது. அவங்க பயப்படுறாங்க ரொம்ப. அப்போ நம்ம நேனி வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கா. இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த லைன் எங்கே தான் போகுதுன்னே தெரியலையேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த லைன் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சாச்சும் நம்ம எதனா பிளான் போடலான்னு சொல்லும் போது, எப்பா நான் வந்துட்டேன்ப்பா, நேனோ அக்கா ஏதோ வேலைக்கு போகிறாங்களா பார்ட் டைம் ஜாமுக்கு, அவங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கசாமா கேட்குறான், நீ யாரையாவது கூப்பிட்டு வந்துட்டியாப்பா இது ஆளுங்களே அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஐடியாவே இருக்குது, எப்போ போய் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அட போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்றுட்டு நமக்கு ஷின்சான் சிரிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளே வந்துடுறா. நம்ம கசாமா கேட்குறேன், ஏன்டா நீ உள்ளே வந்த, இருந்தது நீ மட்டும்தான், நீ உள்ளே வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது நான் ஷின்சான் வெளில போவாப்பா, அவனால் போக முடியாது. அப்போ அந்த லைன் அவனை ரொம்ப உள்ளே இழுத்துட்டு போயிடும். அப்போ அவங்க பார்த்தா ஏதோ ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அந்த கடைக்கு மேலே. நம்ம கசாமா அதுவும் கேட்குறான், அந்த என்ன எழுதியிருக்கு கசாமான்னு சொல்லும்போது அது ரொம்ப பழைய போர்டாக இருக்குது, அதில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் நீங்கள் அந்த கடையை போகிறீங்களா, உள்ளே போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த ஆள் சொல்கிறான், நீங்கள் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கீங்க, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இவர் வேறு ரொம்ப ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இவர் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த மசாவுக்கு முன்னாடி நின்றுந்தவர் போகிறாரு. அவன் நம்ம ஷின்சான் சொல்கிறான், நீ தான்ப்பா ஃபஸ்ட்டில் இருக்கிற, நீ தான் போக போகிற ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது பசங்களா நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம நேனி எங்கே வந்துடுறா. எங்கே போனீங்க, இங்கே தான் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கசாமா சொல்கிறா, இங்கேருந்து போயிடு நேனி, இது வந்து ஒரு கோஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல யாருமே வராததுனால அந்த கடை வந்து அப்படியே அவங்கள உள்ளே இழுக்குது. அப்போ வந்து நம்ம நேனி கையில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே அந்த உள்ளே போயிடுச்சு பாதி, அந்த கேம் ஓவர் மட்டும் அதில் போய் நின்றுக்குது. சாரி, அது ரோல் ஓவர் மட்டும் நின்றுக்குது, அந்த கதையும் மூடிடுது. அப்போ இந்த கடை அவ்வளோதான், அந்த கடையில் லைன் அவ்வளோதான்னு சொல்லிட்டு இந்த கடை மூடிக்குது. அப்புறமா அந்த இடத்துல இருந்து எல்லாமே மறைஞ்சு போயிடுறாங்க, அந்த ஸ்டோரும் மறைஞ்சிச்சு, அந்த ஆளுங்களும் மறைஞ்சிச்சு. அப்போ நம்ம நேனி கேட்குறேன், என் ஸ்கிரிப்டெல்லாம் வீணாக போச்சே, இப்போ நீங்கள் என்ன பண்ண அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் இதில் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருந்தா உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.